श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते श्रीवेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते वकुलभूषणमहादेशिकाय नमः। श्रीतरङ्गमहानन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः। श्री अलन्मेल मंकानायिका समेत श्री श्रीनिवासपरब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति। சீரொன்று புழுதிருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன படமொழியுள் ஓரொன்று தானே அயமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அற்புதமான ஸ்ரீனிவாசனுடைய சன்னிவேசம். அவன் தயை என்ற குணத்தாலே இருக்கின்றவன். அப்பேற்பட்ட தயையை பற்றி நம் ஆச்சாரிய வள்ளல் சுவாமி தேசிகன் அற்புதமான தயாசதகம் என்ற ஒரு கிரந்தத்தை நமக்கெல்லாம் வரைந்து கொடுத்திருக்கார் என்று பார்த்தோம். அந்த ரீதியிலே இதுகாரும் ஆஸ்திகாலிடத்திலே நாம் பகிர்ந்து கொண்டது 26 ஸ்லோகங்கள். கீழ்ஸ்லோகமான 26வது ஸ்லோகத்திலே அற்புதமான விஷயத்தை சுவாமி தேசிகன் சாய்க்கிறாருங்க. இந்த தயாதேவி இருக்கா இல்லையா, அவர் இந்த கமலையின் கணவனான ஸ்ரீனிவாசன், அவனுக்கு உன்னாலே தயை என்ற குணம் வரது, அதனாலே அவன் தயாளுவாகிறான்னு சாதிச்ச. அவன் ஆகின்ற காரணத்தினாலே உனக்கு தயை என்ற ஒரு குணம் இல்லாமல் போகிறதே அப்படின்னு சாதிக்கிறேன். ஏன்னா எம்பெருமான் திருவடியை அடைந்தவாள் தயாதேவனுடைய அனுகிரகத்தாலே அவன் திருவடி அடைவதனாலே எம்பெருமான் தயாமூர்த்தி ஆகிறான், தயாளுவாகிறான். ஆனால் ஆசிதாளுடைய பாபங்களையெல்லாம் இந்த தயாதேவி தான் விழுங்கி இந்த பாபங்களுக்கு இவள் தயாதேவி இல்லாத மாதிரி ஆகிறான்னு சுவாமி தேசிகன் சாய்ச்சர். கொஞ்சம் கூட தாட்சிணியம் காட்டாமல் ஆசிதாளுடைய பாவங்களையெல்லாம் இவள் விழுங்குகின்றாள். துரிதங்களை விழுங்குவதனாலே இந்த பாபங்களுடைய கண்ணோட்டத்திலே தயாதேவிக்கு தயை இல்லை என்றபடி சுவாமி தேசிகன் சாதிச்சார். அதனால் கீழ் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டதானதுன்னா, எம்பெருமான் தயாளுவாகிறான், தயாதேவி பாபங்களை மன்னிப்பதாலே பாபங்களினுடைய கண்ணோட்டத்திலே தயாதேவி தயை அற்றவளாகிறாள் என்றது ஒரு யுக்தி அதில் தெரியுது நமக்கு. அதனால் இதுகாரம் 26 ஸ்லோகங்கள் பிராப்தமாச்சு. இன்றைக்கு 27வது ஸ்லோகம் சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ண நமக்கு. அதிலங்கித சாசனேஸ்வபீக்ஷ்ணம் விஷசைலாதிபதிர்விஜும்பிதோஷ்மா புனரேவ தயே க்ஷமா நிதானைஹி பவதீமாஸ்ரயதே பவத்யதீனைஹி அப்படின்னு 27வது ஸ்லோகம் சாய்க்கிறார். சுருக்கமான இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் என்னன்னு பெரியவா சொல்லியிருக்கா. இந்த விஷசைலத்தினுடைய அதிபதியாக எழுந்தருக்கிறவன் நம் ஸ்ரீனிவாசன். இயற்கையாக எம்பெருமான் சாசனம் பண்ணவன், சட்டத்திட்டங்கள் போடுகிறவன். அந்த எம்பெருமானுடைய சாசனத்தை, தர்மஸ்தாபனத்தை அடிக்கடி இந்த ஜீவாத்மா மீறு போகிறது. அவனுடைய அந்த அதிகாரத்தை, அவனுடைய கட்டளையை மீறி இந்த ஜீவாத்மா பாபக்கோட்டியிலே போய் உழருது. அதை பார்த்து எம்பெருமான் தன்னுடைய திருவுள்ள கொதிப்பை அடைகிறான். ஆனால் அப்படி எம்பெருமான் ரொம்ப சீற்றமாக இருந்தாலும் இந்த ரொம்ப பொறுமையானவளாயும் கருணை மிக்கவளாயும் உள்ள அந்த தயாதேவி இருக்காளே, உனக்கு அதீனமாயும் பொறுமைக்கும் காரணமாயுள்ள சில செயல்களாலே அப்பேற்பட்ட எம்பெருமான் தன் கோபம் தணிந்து மறுபடியும் உன்னை ஆசிரியிக்கிறான்னு சொல்கிறார். இதுதான் இந்த தாத்பர்யார்த்தம் அந்த இடத்துல சொல்லப்பட்டது. இப்போது முதல்ல ஸ்லோகத்தில் அதிலங்கித சாசனேஸ்வபீஷ்ணம் அப்படின்னர். அதிலங்கிதம்னா என்ன அர்த்தம்னா கட்டளையை மீறுவது. இதுதான்
நிர்ணயிச்ச கட்டளை பிராமணிய தர்மத்துக்குன்னு சில கட்டளைகள் எம்பெருமான் கொடுக்கிற வைசதேவம் பண்ணு, சந்தியாவதனாதிகள் பண்ணு. சில கட்டளைகள் ஆக்ஞா கைங்கரியம் அனுக்ஞா கைங்கரியம்னு சொல்லிருக்காரு பாஷ்யக்காரர். ஆக்ஞானா எம்பெருமானாலையும் சாஸ்திரத்தாலையும் நமக்கெல்லாம் இடப்பட்ட கட்டளையை செய்வது ஆக்ஞா கைங்கரியம். அனுக்ஞா கைங்கரியமான பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்களிலே எம்பெருமானுக்கு சந்தனம் அரைத்து கொடுப்பது, திருமடைப்பள்ளி கைங்கரியம் பண்ணுவது, புஷ்ப கைங்கரியம் பண்ணுவது, எம்பெருமான் தன் தோளிலே சுமப்பது இத்தியாதி கைங்கரியங்கள் எல்லாம் அனுக்ஞா கைங்கரியங்கள். ஆக்ஞா கைங்கரியமானா தர்மானுஷ்டானம் மட்டும் ஆக்ஞா கைங்கரியம்னு சொன்னா பெரியவா. இப்படி பல்வேறு விதமான எம்பெருமானுடைய கட்டளையும் தர்மசாஸ்திரத்தினுடைய கட்டளையும் நம்மக்கிட்ட இந்த சேஷனுக்கு இந்த சேஷபூதாளுக்கு இருக்கும்போது இதை அதிலங்கனம் பண்ணிட்டா, பண்ணாமல் இருந்தா, சந்தியாவதனம் பண்ணால் ஒரு சுத்தி வருது, சந்தியானம் பண்ணனா பாபம் நமக்கு தீட்டு வருது இல்லையா? அது மாதிரி எத்தனையோ தர்ம ஸ்தாபனங்கள்லாம் பண்ணியிருக்கா. அதை எம்பெருமானிட்ட கட்டளையை நாம் மீறி நடக்கும்போது எம்பெருமான் சீற்றம் அடைகிறான். அதாவது பாபம் பண்ணுவது மனித இயற்கை. ஒரு தரம் 2 தரம் 3 தரம் பாபம் பண்ணுவது இயற்கை. புனப்புனகா பாபமே செய்து பாவியானேன் என்றபடி பாவம் பண்ணினா எம்பெருமானுடைய திருவள்ளமானது அதிக கொதிப்படைகிறது. அதனால் வருத்தம் வருது அவனுக்கு. சரி, ஒழிஞ்சு போனும் அவனும் மன்னிக்கிறான். எப்படி ஒரு ராஜாவுடைய சாசனத்தை மீறிட்டாக்க ஒரு தடவை 2 தடவை மன்னிச்சு விடுவான், 3வது தடவை தண்டனை தலை எடுத்துருவான் இல்லையா? அதனாலே என்ன பண்ண வேண்டிய தண்டிக்க வேண்டிய சூழலுக்கு எம்பெருமான் தள்ளப்படுகிறான். இந்த லோகத்தில் எத்தனையோ நல்ல செயல்கள் இருக்குது, எத்தனையோ கெட்ட செயல்கள் இருக்குது. ஆனால் சில பேர் என்ன பண்ணா புனப்புனகா ஒரு பாபமே செய்து பாவியானேன்னு சொல்கிற மாதிரி தெரியன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன் அப்படின்னு திருமங்க மன்னன் சாதிச்சார். ஒரு கொலையே பண்ணேன்னு சொல்கிறார் இல்லையா? கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோளன் இல்லாமையினால் என்றேனும் இறந்தாக்கு இனிதாக உரைத்தறியேன்னு சொல்லி குன்றை மேகமதிர் குளிர் மாமல வேங்கடவா அன்றே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே என்று கடைசி 2 வரியிலே பெருமாளை தியானம் பண்டர். முதல் 2 வரியிலே தான் செய்த பாவங்களை எல்லாம் சொல்றாரு. கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோளன்றிலாமையினால் என்றபடி. இப்படி புனப்புனகா பாவம் செய்தனாலே என்ன பண்ண எம்பெருமான் திருவுள்ளம் கொதிப்படைகிறது. லோகத்திலே எத்தனை தீய செயல்கள் இருக்கோ அத்தனை தீய செயலையும் நான் செய்தேன். ஒரு முறை இல்லை, 10 முறை, 100 முறை, 1000 முறை, 10,000 முறை செய்திருக்கிறேன்னு சொல்கிறா வியாக்கியானங்கள்ல இந்த இடத்துல. அதனாலே அதிலங்கினம் பண்ணா சாசனேஷு கட்டளைகளை அதிலங்கினம் பண்ணா எம்பெருமான் திருவுள்ள சீற்றம் அடையறான் அப்படின்னு இந்த முதல் வரிக்கு பெரியவா நமக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணிக்கூடா. அடுத்தது விஷசைலாதிபதர் விஜம்பிதோஷ்மா அப்படின்னார். இந்த விஷசைலம், இந்த 7 மலை இருக்க இந்த சைலமாகிறது எப்படின்னு கேட்டால் தர்மமே உருவான மலையாய் தர்மமாகிய மலைன்னு வியாக்கியானம். தர்மத்தை குறிக்கிறதுன்னு சொல்கிறா. இங்கே தர்மத்தின் உள்ளே எம்பெருமான் ஷாட்குண்ய பரிபூர்ணனான எம்பெருமான் நிற்கின்றான். அவன் லோகத்திற்கு பெருந்தலைவனாயிருக்கான், ஆதியாயிருக்கான். ஆதியாதி ஆகினி ஒரு அண்டமாதி ஆதலால் சோதியான சோதினி அதுன்மையில் விளங்கினாய் வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனாய மாயமென்ன மாயமேனு திருமிசைப்பிரான் திருச்சந்த விருத்தத்திலே சாய்கிறார். இப்படி ஆதியானவன், அண்டமானவன், சோதியானவன், வேதமானவன் இவனே ஸ்ரீனிவாசனுடைய ரூபத்திலே பெருந்தலைவனாய் 7 மலைகளுக்கு நடுவில் அந்த விஷாசலத்திலே நிற்கின்றான் எம்பெருமான்னு சாதிக்கிறார். அதிபதிஹி, அதிபதி தான் அவனுக்கு கட்டளை இட முடியும். ஒரு கடனிலே ஊழியன் அவன் கூட இருக்கிறவாளுக்கு சகாயம் பண்ணுறவாளுக்கு அவன் உத்தரவு போட முடியாது. எஜமானன் மட்டுமே உத்தரவு போட முடியும் அப்படின்னு சொல்கிறான். அந்த சட்டத்தை கண்டிப்பாக நாம் மீறக்கூடாது. சட்டமானது சாஸ்திரமானது எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது. சாஸ்திரப்படிதான் எம்பெருமானும் சரி, அவன் சாஸ்திரப்படியே சாஸ்திர பரிபாலனம் பண்ணுறதுக்கு தான் எம்பெருமான் வர்றான். பித்ருவச்சன பரிபாலனம் சாஸ்திரத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்கு தான் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம்லாம் கிடச்சிது. எது தர்மமோ அதை ரட்சிப்பதற்கு எம்பெருமான் அவதாரம் பண்ணார்.
அதனால் சட்டத்தை கடைபிடிச்சுட்டாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த எம்பெருமானுடைய சட்டத்தை அதிலங்கனம் பண்ணும்போது எம்பெருமானுடைய திருவுள்ளமான அதிக கொதிப்பை அடைகிறது. அப்படி ஒரு அரசாங்கத்திலே போடப்பா சட்டத்தை மீறும் பொழுது அரசாங்கமே கவிழும் ஒரு ஸ்டேஜுக்கு அது வந்துடும். அதனாலே சீற்றம் உண்டாக எவன் எவன் தப்பு பண்ணானோ அவளெல்லாம் எல்லாம் சிறையில் போட்டு அடைச்சிடுறான். அதே போல யார் யார் தப்பு பண்ணாலும் இந்த சேதவர்க்கங்களிலே அவர்களுக்கு உண்டான தண்டனையானது எம்பெருமானால் கொடுக்கப்படுறதுன்னு சொல்லி இந்த 2வது வரிக்கு விஷசைலாதிபதர் விஜிரம்பிதோஷ்மான்னு 2வது வரியிலே சொல்கிறான். என்னன்னா எப்படின்னா எம்பெருமான் அதிலங்கனம் பண்ணுறாமன்னா எம்பெருமான் ஒரு விஷயம் சொல்ல இதை செய்யின்னு சொல்கிறார். ஹே கடலரசனே, நான் உன்னை சரணடைகிறேன், சரணாகதி பண்ணுறேன். நீ சமுத்திரத்தை கொஞ்சம் வழிவிடு, எனக்கு நான் லங்கைக்கு போகணும், சீதையை தேடணும்னு சொல்கிறார். 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆச்சு, வரவே இல்லை. உடனே கோபிஷ்டரா எம்பெருமான், ஹே லக்ஷ்மணா, அந்த தனுசை எடுறா, இன்னைக்கு சமுதிரத்தை சோஷகிஷ்யாமி அப்படின்றார். அடிச்சுடுறா மொத்தத்தையும் அப்படின்றார் எம்பெருமான். உடனே ஓடி காலில் பத்தினியோட காலில் எம்பெருமானுடைய சரணாகதி அடைந்தானவன். அதனால் பெரும்பெருமான கோபத்தை கலறி விட்டுட்டான் இல்லையா? எம்பெருமானுடைய கோபத்தை கலறி விட்டான். சீதா பிராட்டிரத்தை அவசாரப்பட்டு காகாசுரன் எம்பெருமான் கோபத்தை கலறிவிடவே எம்பெருமானும் கோபிஷ்டராய் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணர், புல்ல ஜபிச்சு பிரயோகம் பண்ணர். திருப்பி புனகா பிராட்டி அந்த காகத்தின் மேல் கொண்ட பரிவினாலே அவனை பெருமாள் ஒரு கண்ணழுவே செய்த காகுத்தன் என்ற ரீதியிலே ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து எம்பெருமான் அனுப்பிச்சுட்டார். அப்போ பாருங்கோ, அந்த காகத்தின் உயிரை முறிக்க வேண்டிய பிரம்மாஸ்திரம் கூட பிராட்டினுடைய கருணையாலே ஒரு சின்ன பனிஷ்மெண்ட்டோட தப்பிச்சு விட்டுட்டா இல்லையா? அப்போது அங்கே யார் இருக்கா? சீதா பிராட்டின் ரூபத்திலே தயாதேவியே தத்திர பவதி, அவள் தான் அங்கே இருக்கா. அதனால சின்ன பிராயச்சித்தத்தின் மூலமாக, பிராயச்சித்தம் அங்கே என்ன நடந்தது? காகாசுரந்து காகம் காலை விழுந்தது, கோணலா விழுந்த காகத்தை ஒரு தர்பத்தினால் எம்பெருமான் திருவடி நோக்கி காகத்தின் சிரசை வைக்கவே பாருங்கோ சரணாகதி பண்ணிட்டான் பாருங்கோன்னு, தண்டிக்காதீங்கோ போகிறான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த காகத்துக்கு ஒரு பிராயச்சித்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தா பிராட்டி ஸ்ரீமத் ராமாயண கட்டத்திலே. அதனாலே பெருமாளும் சந்துஷ்டராய் அவனை மன்னிச்சு ஒரு கண்ணழிவே செய்த காகுத்தனே என்றபடி மன்னிச்சு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சுட்டார். அப்போது எம்பெருமானுடைய கோபம் எப்போ ஜாஸ்தியாக இருந்தாலும் அவன் விதித்த சாஸ்திரத்தை அதிலங்கனம் பண்ணும்போது எம்பெருமானுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகிறோம் இல்லையா? அதான் சொன்னார், புனரே வதையே க்ஷமானிதானைஹி அப்படின்னார். முதல்ல ஒரு தப்பு பண்ணுறான், பெருமாள் மன்னிக்கிறான், அது தயையினுடைய காரியம், தயா காரியம்னு சொன்னான். மறுபடியும் ஒரே குற்றம் அதே व्यक्ति பண்ணுறார், சரிப்போ 2வது சான்ஸ் கூட திருப்பியும் மன்னிக்கிறார். எப்படின்னா இப்போ புனப்புனகா ஏதோ தப்பு பண்ணிட்டே வரான், எம்பெருமான கோபம் வருது, ஒழிச்சுன்னு நினைக்கிறார். இருந்தாலும் தயா பிராட்டி சத்த பொறுமை காலுங்கன்னு சொல்லிட்டு சங்கேதம் பண்ணுவதனாலே அவள் ஒரு இந்த ஜீவானுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணி இவனுடைய பாபத்தை ஒழிப்பதனாலே எம்பெருமான் சந்துஷ்டராய் அவனை தண்டிக்காமல் எம்பெருமான் காத்து ரட்சிக்கிறான் அப்படின்னு சொல்கிற இந்த இடத்துல. அதுக்கு என்ன காரணம்னா, பவதி மாஸ்ரயத்தே பவத்யதீனைஹி அப்படின்னு உண்மையே ஆதரிக்கிறா சுவாமி. அந்த இடத்துல தயாதேவி உண்மையே ஆதரிக்கிறா. என்னன்னா, அதாவது ஆதரிச்சான்னு ரட்சிப்பதனாலே ஆதரிக்கிறாள் எம்பெருமானை. மறுபடியும் மறுபடியும் உண்மை ஆதரித்து தான் அந்த ரொம்ப அழகாக தெரிகிறதாங்க. எம்பெருமான் இன்னைக்கு கவலைப்படாதீங்க சுவாமி, நம்ம குழந்தை நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுறதுக்கு எம்பெருமானை அவள் தழுவி ஆசிரியிச்சு நமக்கெல்லாம் அனுகிரகத்தை கொடு. ஆனால் இந்த ஜீவாத்மாவுடைய வேலை என்னன்னா, புனப்புனகா எத்தனை தரம் அடிபட்டாலும் திருப்பி திருப்பி நாம் தப்பு பண்ணிட்டு இருக்கோம், பெருங்குற்றம் பண்ணுறோம், மன்னிக்க முடியாத குற்றங்களை பண்ணுகிறோம். ஒரு பாகவத அபச்சாரமோ ஒரு பகவத் அபச்சாரமோ ஒரு ஆச்சாரிய அபச்சாரமோ பாடாமல் நம்மளால் எந்த கைங்கரியமும் பண்ண முடியல லோகத்தில். இதெல்லாம் ஒரு குற்றத்தில் போய் வருது. பாகவத் அபச்சாரப்படாத எம்பெருமான் சொல்கிறான், என் பக்தன் அவன் முக்கியம்னு கிருஷ்ணாவதாரத்தை சொல்கிறார் சுவாமி. ஆச்சாரியனுக்கு அபச்சாரப்படாதே சொல்லித்தரா, மகாவித்யை சொல்லி கொடுத்தவாவா, பிரம்மஜானத்தை கொடுத்தவா ஆச்சாரியால் அவள்கிட்ட அபச்சாரப்படாத நம்ம ஆச்சாரியால் சொல்லித்தரா. இருந்தாலும் புனப்புனகா ஏதோ அவளை பற்றி பேசி நாம் பாபத்தை சம்பாரிச்சுக்கிறோம் இல்லையா? அதையெல்லாம் எம்பெருமான் திருவுள்ளத்திலே போய் இறங்கி அவனுடைய திருவுள்ள கொதிப்பை அதிகப்படுத்துகிறது. அதனால் எம்பெருமான் நம்மளை சிக்ஷிக்க வேண்டி தனுஷம் எடுத்துக்கிறார் கையில். அதனாலே பிராட்டி பக்கத்திலேருந்து தய என்ற பிராட்டி பக்கத்திலேருந்து கொஞ்சம் பொறுங்குவோன்னு சொல்லி அவனுக்கு ஹிதமாக இருந்து
நம்ம பேரில் கோபத்தை எல்லாம் திசை திருப்பி விடுகிறாள் தயாதேவி. அதன் மூலமாக அவள் அவனை ஆதரிப்பதாலே அவன் நம்மை ஆதரித்து நம்மை ரொம்ப காத்து ரட்சித்து தண்டிக்காமல் விடுகிறான் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய அதிக நோக்காக இருக்கு என்பது சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.